ஹலோ மக்களே வணக்கம். நேற்று உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது மிக மிக துயர சம்பவம். இந்த சம்பவத்தை நேரில் பார்க்க விஜய் போயிருக்காரு. டிவிகே தலைவர் விஜய் போயிருக்காரு. இது உண்மையிலே எவ்வளோ பெரிய நியூஸ்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் எவ்வளோ அசால்ட்டாக இருந்து, போலீஸ் எவ்வளோ அசால்ட்டாக இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதை எந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மேலேயும் குற்றம் சொல்லணும். தயவு செஞ்சு புதிய கட்சிகளை வரவேற்றுங்க. தயவு செஞ்சு தளபதியை வரவேற்றுங்க. கண்டிப்பாக இந்த மூவ் ரொம்ப பெரிய மூவ். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு டக்குன்னு இங்கே நேரில் பார்த்துருக்காரு. அதேமாதிரி ட்விட்டர்லேயும் அவரோட கண்டனத்தை சொல்லியிருக்காரு. இது மிக 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 பெரிய கேவலமான செயல். டிஎம்கே ஓட்டு போட்ட எல்லாருமே கேவலப்படணும். தயவு செஞ்சு உங்கள் வருங்கால தலைமுறை ஒழுங்காக வளரணும்னா தயவு செஞ்சு ஓட்டை ஒழுங்காக போடுங்கடாடி. ஒழுங்காக ஓட்டை போடுங்கடா. புதுசாக வரவங்களுக்கு இந்த மாதிரி விஜய் வராருல, ஓட்டு போட்டு தொலை. ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை பேர் செத்தவனுக்கு போய் 10 லட்சம் தரேன், காசு விட்டு தான் உயிர் திருப்பி வந்துருமாடா? சொல்லுடா, திருப்பி வந்துருமாடா? தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம். தளபதிக்கு ஆதரவு சொல்லுவோம். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஒழிப்போம். போலீஸ்லாம் எதுக்கு போலீஸு? சும்மா ஒரு லைசன்ஸ் வாங்கினவனை கூட சைடில் கூப்பிட்டு இது மட்டும் வாங்குவாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. போலீஸ் ஆனால் எந்த ஆக்ஷனும் நடக்கலை. அதாவது அந்த ஊரோட சென்டர் எல்லா இடங்களையும் இது நடந்திருக்கு. ஒரு சாவு வீட்டில் கூட இது பரப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. கலெக்டரும் தவறாக தகவல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மக்கள் பார்க்கணும். இதுக்கு பதிலடி 2026 கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கேலாம் தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சதே கிடையாது. ஸோ விஜய் ஃபேன்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருங்க. எவனுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது உருப்படியாக செய்வோம். அட்லீஸ்ட் ஆதரவாச்சு கொடுப்போம். ஏன்னா இவ்வளோ பெரிய புகழ் உச்சியில் இருக்க நம்ம தளபதி இறங்கி அதெல்லாம் விட்டுட்டு வராரு. மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையாக அர்த்தமாக வாழுங்க. இந்த மாதிரி கெட்ட சக்திகளை அடித்து நொறுக்கும். நம்ம குரலை ஓங்கி சொல்லுவோம். ஓகேவா கைஸ்? நன்றி.